எலன் மாஸ்க் அவர்கள் தன்னுடைய 10 வருட காதலியான ஜஸ்டின் அவர்களை 2000ஆம் ஆண்டு திருமணம் செய்றாங்க. இவங்க 2 பேருக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தை 2002ஆம் ஆண்டு பிறக்குது. ஆனால் அந்த குழந்தை ஒரு நோயால பாதிக்கப்படுது. அந்த ஆண் குழந்தை பிறந்த 2 மாசத்திலே இறந்துருச்சுங்க. இதனால எலன் மாஸ்க் அவர்கள் ரொம்பவே வருத்தப்படுறாரு. தன்னுடைய மகன் இறந்து போனதை அவரால் ஏத்துக்கவே முடியல. இருந்தாலும் குழந்தை எல்லாம் கடவுள் கொடுக்கக்கூடிய வரம், நம்ம அடுத்த குழந்தை கடவுள் கொடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு அவர் யோசிச்சுட்டே உட்கார்ந்து இருக்கல. அடுத்த சில மாதங்கள்லயே செயற்கை கருத்தரிப்பு மூலமா முயற்சி பண்றாங்க. அடுத்த 10 மாதங்கள்லயே அவங்களுக்கு இரட்டை ஆண் குழந்தைகள் பிறக்குது. ரொம்பவே சந்தோஷப்படுறாரு எலன் மாஸ்க். ஆனால் எனக்கு இந்த சந்தோஷம் பத்தாது, எனக்கு இன்னும் குழந்தைகள் வேணும் அப்படின்னு சொன்னாரு எலன் மாஸ்க். அதனால மறுபடியும் செயற்கை கருத்தரிப்பு மூலமா முயற்சி பண்றாங்க. இந்த முறை எலன் மாஸ்க் ஜஸ்டின் தம்பதியினருக்கு 3 ஆண் குழந்தைகள் பிறக்குது. அதாவது அவருடைய முதல் குழந்தை இறந்த 3 வருஷத்துக்குள்ள 5 குழந்தைகளுக்கு அப்பா அம்மா ஆயிட்டாங்க எலன் மாஸ்க் ஜஸ்டின் தம்பதியினர். 2006லயே எலன் மாஸ்க்கு 5 குழந்தைகள். இன்னைக்கு 2025ல எலன் மாஸ்க்கு மொத்தம் எத்தனை குழந்தைகள்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க.